ஹலோ கைஸ், வெல்கம் டு மதுஸ் ஃப்ளேவர் லேப். இன்றைக்கி நம்ம சேனலில் ரொம்ப டேஸ்டியான சோயா சங்க்ஸ் குழம்பு எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க. இந்த குழம்பு செய்கிறதுக்கு ஃபஸ்ட்டு ஒரு மசாலா ரெடி பண்ணிடலாம். அதுக்கு 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெயில் 6 பல் பூண்டு, ஒரு சின்ன துண்டு இஞ்சியை ரஃபாக சாப் பண்ணி சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு 2 பெரிய சைஸ் வெங்காயத்தை நீளமாக கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. வெங்காயம் சேர்த்துட்டு கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கோங்க, வெங்காயம் சீக்கிரமாக வதங்கிறதுக்காக. சேர்த்துட்டு வெங்காயம் நல்லா கேரமலைஸ் ஆகி வதங்குற வரைக்கும் நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. இப்போ வெங்காயம் வதங்கிட்டு இருக்கும்போதே ஒரு 3 கிராம்பு சேர்த்துக்கோங்க, ஒரு சின்ன துண்டு பட்டை, அப்புறம் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சோம்பு. இது எல்லாத்தையும் சேர்த்துட்டு நல்லா கேரமலைஸ் ஆகிற வரைக்கும் வதக்கி விட்டுக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு. இந்த ஸ்டேஜில் 2 பெரிய சைஸ் தக்காளியை ரஃப்பாக கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. அது கூடவே கொஞ்சமாக மல்லி இலை. இது எல்லாத்தையும் சேர்த்துட்டு தக்காளியுமே நல்லா வதங்குற வரைக்கும் வதக்கி விட்டுக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா தக்காளியும் நல்லா சாஃப்ட் ஆயிடுச்சு. இந்த ஸ்டேஜில் ஒரு 1/2 கப் துருவின தேங்காய் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நல்லா ஒரு 2 மினிட்ஸ்க்கு வதக்கி விட்டுக்கோங்க. வதங்கினதுக்கப்புறமா ஒரு பிளேட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டு நல்லா ஆற விட்டுருங்க. அந்த மீன் டைமில் நம்ம சோயா சங்க்ஸை ரெடி பண்ணிடலாம். அதுக்கு 250 கிராம் சோயா சங்க்ஸில் நல்லா கொதிச்சிட்டு இருக்கிற தண்ணியை சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நல்லா சைஸ் டபுள் ஆனதுக்கப்புறமா ஹாட் வாட்டர் ஸ்ட்ரெயின் பண்ணிவிட்டு பச்சை தண்ணி சேர்த்துட்டு நல்லா ஸ்க்வீஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போது மசாலா நல்லா ஆறுனதுக்கப்புறமா மிக்ஸி ஜாருக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டு 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கசகசா சேர்த்துட்டு நல்லா ஸ்மூத்தான பேஸ்ட்டாக ரெடி பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ அதே கடாயில் இன்னொரு 4 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துட்டு கடுகு சேர்த்துக்கோங்க. கடுகு நல்லா பொரிஞ்சதுக்கப்புறமா ஒரு பெரிய சைஸ் வெங்காயத்தை பொடியாக கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. அது கூடவே 5லேருந்து 6 காஞ்ச மிளகா, ஒரு கைப்பிடி நிறைய கருவேப்பிலை. இது எல்லாத்தையும் சேர்த்துட்டு வெங்காயம் கண்ணாடி பதம் வர வரைக்கும் நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா வெங்காயம் நல்லா வதங்கினதுக்கப்புறமா நம்ம ஸ்மூத்தாக அரைச்சிருந்தோம் இல்லை பேஸ்ட்டு, அதை சேர்த்துக்கோங்க. அந்த பேஸ்ட்டு சேர்த்துட்டு ஒரு தடவை மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு அந்த ஜார்லேயே கொஞ்சமாக தண்ணி சேர்த்துட்டு ஜாரை நல்லா அலசிட்டு அந்த தண்ணியை சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு அதில் 1 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள், 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மிளகாய் தூள், 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மல்லித்தூள், அப்புறம் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சிக்கன் மசாலா. இது எல்லாத்தையும் சேர்த்துட்டு தேவையான அளவு கல்லுப்பு சேர்த்துக்கோங்க. எல்லாம் மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம ஸ்க்வீஸ் பண்ணி வச்சுருந்தோம் இல்லையா சோயா சங்க்ஸ், அது எல்லாத்தையும் சேர்த்துக்கோங்க. சோயா சங்க்ஸ் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. மறுபடியும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டதுக்கப்புறமா தேவையான அளவு ஹாட் வாட்டர் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு நல்லா இந்த அளவுக்கு கொதிச்சு வரணும். இந்த அளவுக்கு கொதிச்சு வந்ததுக்கப்புறமா ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிடுங்க. இது சப்பாத்தி, இட்லி, தோசை, ஒயிட் ரைஸ் கூடலாம் சூப்பராக இருக்கும். நீங்களும் இந்த ரெசிபி வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு மதுஸ் ஃப்ளேவர் லேப்க்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.